ஒற்றுமை அரசாங்கத்திலிருந்து அம்னோ அல்லது பரிசான் நேஷனல் விலகுவது இக்காலகட்டத்தில் சாத்தியம் இல்லை என்று அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அம்னோ தனது அரசியல் பலத்தை மீண்டும் கட்டி எழுப்பவும், நாட்டின் அரசியல் நிலைத்தன்மையை உறுதி செய்யவும் ஒற்றுமை அரசில் தொடர்வது மிக அவசியம் என்று மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் மஸ்லான் அலி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் கலைக்கப்படும் வரை ஒற்றுமை அரசில் தொடர்வோம் என்று அம்னோ தலைவர் அமாட் ஜாகித் ஹமீடி அண்மையில் தெரிவித்திருப்பது கட்சியின் உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதாகவும் அவர் கூறினார். இதனால் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே முன்வைத்துள்ள அரசாங்கத்திலிருந்து விலக வேண்டும் என்ற கோரிக்கை நடைமுறையில் சாத்தியமற்றது என்றும் அது அவரது தனிப்பட்ட கருத்தாக மட்டுமே பார்க்கப்படுவதாகவும் மஸ்லான் அலி விளக்கினார். டிஏபி தலைவர்கள் கூறும் சில கருத்துக்களை முன்வைத்து ஒற்றுமை அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது அரசியல் நோக்கத்திலான பேச்சு மட்டுமே என்றும் அது அம்னோவின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை பிரதிபலிப்பதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் பாஸ் கட்சியுடன் முன்பு இருந்த முஃபாகாத் நேஷனல் போன்ற கூட்டணி மீண்டும் உருவாவதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருப்பதாகவும், அத்தகைய கூட்டணி கட்சிக்குள் இடைத்தேர்வு மற்றும் தொகுதி போட்டி போன்ற சிக்கல்களை உருவாக்கும் அபாயம் உள்ளதாகவும் அவர் எச்சரித்தார். அம்னோவில் இளைஞர் அணியே அரசிலிருந்து விலக வேண்டும் என குரல் எழுப்பி வருவதும், மகளிர் மற்றும் புத்ரி அணிகள் அந்த நிலைப்பாட்டை ஆதரிக்காததும் இது கட்சியின் கூட்டு தீர்மானமல்ல என்பதை வெளிப்படுத்துவதாக மஸ்லான் அலி குறிப்பிட்டார். இதற்கிடையே சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழக அரசியல் ஆய்வாளர் ஷாஷா சுக்ரி கூறுகையில், அம்னோ அரசிலிருந்து விலகினாலும் ஒற்றுமை அரசு தொடரும் என்பதால் அரசியல் லாபம் இல்லாத நிலையில் எதிர்க்கட்சியாக மாறுவது பொருத்தமற்றது என்று தெரிவித்துள்ளார். இதேபோல் நுசாந்தரா அகாடமியின் ஆய்வாளர் அஸ்மி ஹசான் அண்மையில் நடைபெற்ற அம்னோ இளைஞர் மாநாடு அரசிலிருந்து விலக வேண்டும் என்ற ஒருதலைப்பட்ச கருத்தை மட்டுமே முன்வைத்ததாகவும், கட்சியை வலுப்படுத்தும் தெளிவான திட்டம் எதுவும் முன்வைக்கப்படவில்லை என்றும் விமர்சித்தார். ஒற்றுமை அரசில் தொடர்வதே அம்னோ மீண்டும் தனது அரசியல் அடித்தளத்தை கட்டி எழுப்புவதற்கான சிறந்த பாதை என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் ஒருமித்த கருத்தை தெரிவித்துள்ளனர். ஒற்றுமை அரசு உறுதியுடன் நிலைத்து நிற்கிறது என்றும் அந்த கூட்டு பலத்தை பயன்படுத்தி மலேசியாவின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இந்த திட்டங்கள் தொடர்ச்சியாகவும் திறம்படவும் நடைமுறைப்படுத்தப்பட்டு புதிய தொழில்நுட்பங்கள், செயற்கை நுண்ணறிவு மற்றும் பொறியியல் துறைகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டால் அடுத்த 1 அல்லது 2 ஆண்டுகளுக்குள் நாட்டில் கணிசமான மாற்றங்கள் ஏற்படும் என்று அவர் கூறினார். துருக்கியின் அங்காராவில் நேற்று இரவு நடைபெற்ற மலேசிய வெளிநாட்டு குடிமக்களுடனான நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் அன்வார், முன்னேற்றம் எப்போதும் உறுதி செய்யப்பட்ட ஒன்றல்ல என்றும், நல்ல ஆட்சி இல்லையெனில் முன்னேறிய நாடுகள் கூட வீழ்ச்சி அடையக்கூடும் என்றும் எச்சரித்தார். பொருளாதாரமும் கலாச்சாரமும் வலுவாக இருந்த நாகரிகங்கள் கூட பரவலான ஊழல் காரணமாக சீரழிந்து வறுமையில் தள்ளப்பட்டு இறுதியில் அழிவை சந்தித்த வரலாறு இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் எதிர்காலம் மக்களின் தேர்வுகளில்தான் தங்கி உள்ளது என்றும் அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். குடும்பம், சமூகம், நாடு மற்றும் மனித குலத்தை பாதுகாக்கும் நல்ல மனிதராக இருப்பதா அல்லது ஊழலால் பழிக்கப்பட்டவராக மாறுவதா என்பது ஒவ்வொருவரின் கையிலேயே உள்ளது என்று அன்வார் தெரிவித்தார். நிதி அமைச்சருமான அன்வார் துருக்கி அதிபர் ரிசேப் தாயிப் எர்டோகானின் அழைப்பின் பேரில் ஜனவரி 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை துருக்கிக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ளார். ஒற்றுமை அரசாங்கத்தில் அடுத்த பொது தேர்தல் வரை தொடர்வோம் என்று அம்னோ தலைவர் அமாட் ஜாகித் ஹமீடி அறிவித்ததை அடுத்து அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே தனது பதவியில் இருந்து விலகும் சாத்தியத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். கட்சியின் நிலைப்பாட்டை தன்னால் இயன்ற அளவில் முழுமையாக வெளிப்படுத்த முயன்றதாகவும், குறைபாடுகள் இருந்தால் அது தம்மிடமே இருக்கலாம் என்றும் அவர் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். மதம், இனம் மற்றும் அரச குடும்பம் தொடர்பான 3R விவகாரங்களில் தொடர்ச்சியான சிவப்பு கோடுகள் மீறப்பட்டதாக கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற சிறப்பு மாநாட்டில் குறிப்பிட்ட அவர், ஒற்றுமை அரசுக்கு வழங்கப்பட்ட ஆதரவை அம்னோ வாபஸ் பெற வேண்டும் என்றும் எதிர்க்கட்சியில் இணைய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தார். அல்லாஹ் என்ற சொல் இடம்பெற்ற காலுரைகள் விவகாரம், தேசிய கொடியான ஜலோர் கெமிலாங் தலைகீழாக காட்டப்பட்ட சம்பவம் உள்ளிட்டவை மலாய்க்காரர்களை கோபமடைய செய்ததாகவும், இஸ்லாம் மற்றும் தேசிய கொடியை பாதுகாத்தவர்களே தண்டிக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் அரசு நிகழ்ச்சி ஒன்றில்
மதுபானம் வழங்கப்பட்டதும் மலாய்க்காரர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியதாக அவர் கூறினார். இதனிடையே அம்னோ அரசியல் பணியக கூட்டத்தில் அம்மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை அக்மால் முன்வைத்ததாகவும் அவை கட்சி தலைமையால் திறந்த வெளியில் விவாதிக்கப்பட்டதாகவும் ஜாகித் ஹமீடி தெரிவித்தார். ஒற்றுமை அரசில் உள்ள தனது கூட்டணி பங்காளிகளை அம்னோ விட்டு விலகாது என்றும் பாஸ் கட்சியுடன் முஃபகத் நேஷனல் என்ற பெயரில் முன்பு முன்வைக்கப்பட்ட ஆனால் நிறைவேறாத யோசனைகள் மீண்டும் பரிசீலிக்கப்பட மாட்டாது என்றும் ஜாகித் ஹமீடி தெரிவித்திருந்தார். எனவே அக்மால் கனவு இப்போதைக்கு பலிக்கும் சாத்தியம் இல்லை. இருப்பினும் தனது வெளிப்பாட்டை அவர் முகநூலில் தெரிவித்துள்ளார். ஒற்றுமை அரசில் தற்போதைய பதவிக்காலம் முடியும் வரை பரிசான் நேஷனல் தொடர்ந்து பக்காத்தான் ஹராப்பானுடன் இணைந்து செயல்படும் என்ற உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துள்ள துணை பிரதமரும் அம்னோ தலைவருமான டதஸ்ரீ டாக்டர் அமாத் ஜாகித் ஹமீடிக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக ஸ்லாங்கூர் செந்தோசா தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஸ்லாங்கூர் முதல்வரின் ஊடக தொடர்பு சிறப்பு அதிகாரியுமான டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். இந்த முடிவு நாட்டின் நலனை அடிப்படையாக கொண்ட தொலைநோக்கு பார்வையுடனும் கொள்கை உறுதியுடனும் எடுக்கப்பட்ட சரியான தீர்மானம் என்று அவர் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சூழலில் நாட்டின் அரசியல் நிலைத்தன்மையை குலைக்கும் எந்த நடவடிக்கையும் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் படகை அசைக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். அரசியல் நிலைத்தன்மையே கொள்கை தொடர்ச்சி, பொருளாதார மீட்பு, முதலீட்டாளர்களின் நம்பிக்கை மற்றும் மக்களின் நலன் ஆகியவற்றை பாதுகாப்பதற்கான அடிப்படை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தொழிலாளர் தொடர்புடைய 3 அரசு துறைகளை மறுசீரமைக்க அரசு திட்டமிட்டு வருவதாக மனிதவள அமைச்சர் டதஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். தீபகற்ப மலேசியா தொழிலாளர் துறையான JTKSM-ஐ இன்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். இந்த மறு சீரமைப்பில் தீபகற்ப மலேசியா தொழிலாளர் துறையான JTKSM, வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பு துறையான JHEKS மற்றும் தொழில்துறை உறவுகள் துறையான DPP ஆகிய 3 துறைகள் இணைக்கப்பட உள்ளதாக கூறினார். தொழிலாளர் தொடர்பான அமலாக்கம், புகார் தீர்வு உள்ளிட்ட விவகாரங்களில் துறைகளுக்கு மத்தியில் ஒட்டுமொத்த பணிகளை நீக்கி ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதே இந்நடவடிக்கையின் நோக்கம் என்று அவர் விளக்கினார். தற்போது ஒரே சங்கிலியில் தொடர்புடைய பிரச்சனைகள் இருந்த போதிலும் அவை வேறு வேறு துறைகளால் கையாளப்படுவதால் செயல்திறன் குறைவு மற்றும் தேவையற்ற பணிகள் இரட்டிப்பாக நடைபெறுகின்றன என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த மறு சீரமைப்பின் மூலம் தொழிலாளர் நீதிமன்றங்களும் மேலும் திறம்பட செயல்பட முடியும் என்றும் தனித்தனி துறைகளில் இருந்து அல்லாமல் ஒருங்கிணைந்த நிர்வாக அமைப்பிலிருந்து பணியாளர்கள் மற்றும் ஆதரவு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மறு சீரமைப்பின் விவரங்கள், புதிய அமைப்பு மற்றும் இணைந்த துறைக்கு வழங்கப்பட உள்ள பெயர் உள்ளிட்டவை மேல் அதிக ஆலோசனைகளுக்கு பிறகு அமைச்சகத்தால் இறுதி செய்யப்படும் என்று அவர் கூறினார். மலேசிய சிவில் பாதுகாப்பு படையினர் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக நீளமான ராஜநாகத்தை பிடித்து பிரமிப்பில் ஆழ்த்தியுள்ளனர். சிவில் படையில் பணியாற்றிய காலத்திலிருந்து இவ்வளவு பெரியதும் தாக்குதல் மிகுந்ததுமான ராஜநாகத்தை பிடிப்பது இதுவே முதல் முறை என்று சிவில் பாதுகாப்பு படை காப்ரல் முகமது சுக்ரி அமாட் தெரிவித்துள்ளார். அருகில் சென்று பிடிக்க முயன்ற போது ராஜநாகம் நேரடியாக தம்மை பார்த்ததாகவும் தலைக்கவசத்தை விரிக்காத போதிலும் நிலைமை மிகுந்த சவாலானதாக இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு சிறிய தவறும் உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டார். நேற்று பிற்பகல் பென்டாங் மாவட்டம் கம்போங் டத்தோ சைட் அகமட் பகுதியில் உள்ள கடியாமான் மெஸ்ரா ரக்கியாட் குடியிருப்பில் பழைய வீட்டின் எஞ்சிய கட்டிட பகுதியில் சுமார் 4 மீட்டர் நீளமுள்ள ராஜநாகத்தை அவர்கள் பிடித்தனர். அந்த இடத்திற்கு அருகில் வசிக்கும் 30 வயதுக்கு உட்பட்ட ஒருவர் ஜிங்க் கூரையின் கீழ் பாம்பு இருப்பதை கண்டறிந்து தகவல் அளித்ததாக கூறப்படுகிறது. அந்த ராஜநாகம் தோல் உரித்திருப்பதால் உடல் தோற்றம் புதிதாகவும் துடிப்புடனும் இருந்ததாக அவர் கூறினார். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற பெண்டாங் சிவில் பாதுகாப்பு குழு மாலை 6:54 மணிக்குள் மீட்பு நடவடிக்கையை வெற்றிகரமாக நிறைவு செய்தனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.